அனைவருக்கும் வணக்கம். ஆத்திச்சூடி பார்க்குறோங்க. அதில் மேலும் ஒன்று என்று உடையது விளம்பேல். என்ன ஆத்திச்சூடி? உடையது விளம்பேல் அப்படின்னா என்னப்பா? உடையது விளம்பேல்னா என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற பலமோ பலவீனமோ இதை எல்லார்கிட்டையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அது நமக்கு நாமே துன்பத்தை வரவழைச்சிக்கிற வழி. என்ன காரணம்னா, நமது பலத்தை பேசணும்னு வச்சுக்கங்களேன். என்கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்குது தெரியுமா, நான் ஒரு 1000 பவுன் நகை வச்சுருக்கேன், ஒரு 10 கோடி ரூபா பணம் வச்சுருக்கேன்னு வெளியில் சொன்னோம்னா, திருட முதல்ல உங்கள்கிட்ட தான் முதல்ல புரிய வைப்பான். கடங்காரெல்லாம் உங்கள்கிட்ட தான் முதல்ல இருப்பான். ஆக அது நம்மளே மெனக்கிட்டு நம்ம நாக்கால் நமக்கு எடுத்துக்கிறது. அடுத்தது தற்பெருமை பேசுவது தற்கொலைக்கு சமம்னு சொல்லுவாங்க. தற்பெருமை பேசுவது தற்கொலைக்கு சமம். சரி, செல்வ பலத்தை பேசக்கூடாது, இல்லை உடல் பலத்தை பேசலாமா? அதுவும் ஆபத்து. அடுத்தது படைபலத்தை பேசலாமா? அதுவும் ஆபத்து. அதாவது உடையதை நம்மகிட்ட உள்ளதை ஊரெல்லாம் விலாவரியாக சொல்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, விளக்கமாக சொல்கிறது, அது மிகப்பெரிய கேடாக உனக்கு முடியும்ப்பா. அதனால் அது மாதிரி பேசாத, நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. அதனால தான் பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பெரியவர்கள் எப்போதும் பணிவாக இருப்பாங்க. எவ்வளோ புகழாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அடக்கமாக இருப்பாங்க. அதனால் சிறியவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, தலைவலி நான் யார் தெரியுமா அப்படின்ற நான்கிற ஆணவத்தோடு இருப்பாங்க. இதெல்லாம் தவறு தம்பி. அதனால் உடையது விளம்பேல், உடையது விளம்பேல். இதுக்கு கர்ணன் கதை ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. கர்ணன் என்ன செய்கிறான்னா, எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கையும் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரே செய்தி என்னென்னா, நான் அர்ஜுனனை கொன்றதுக்காகவே பிறவி எடுத்தார். ஏன்னா அர்ஜுனன் வில்வித்தையில் மிகப்பெரிய ஆள். இவன் துரியோதனனுக்கு உதவி செய்ய போனான். துரியோதனுக்கு அவனுக்கும் பிடிக்காதுங்கிறதுனால அர்ஜுனனை கொல்வதற்காக தான் நான் இருக்கேங்கிற செய்தியை, நான் என்னுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா, பெரிய ஆற்றல் இருக்குது, தன்னுடைய பலத்தை எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருந்தான். இதனுடைய விளைவாக அர்ஜுனன் என்ன செஞ்சான்னா, கண்ணனை பணிஞ்சு கண்ணன்ட்ட பணிவாக இருந்தான். இப்போ கடவுளே இவனுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. யார்? தேவேந்திரன் அர்ஜுனனை பாதுகாக்கிறதுக்காகவே கர்ணனுடைய பலவீனம் என்ன, யார் எது கேட்டாலும் கொடுக்கறது. இந்த பலவீனத்தை நம்ம தேவேந்திரன் பயன்படுத்திக்கிட்டார். இவங்கிட்ட இருக்கிற, இவனை பாதுகாக்கிற பொருள் எது அப்படின்னா, இவங்கிட்ட இருக்கிற கவச குண்டலங்கள், அதையே தானமாக கேட்டார். அடுத்தது இவங்கிட்ட இருக்கிற நாகாசுரம், அதாவது அவன் உடனாலையும் அந்த அம்பு, அதில் நாகாசுரங்கிற அம்பு இவனை கொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ளது. கிருஷ்ணன் பார்த்தாரு, அவனுடைய தாயை விட்டு இதை நீ ஒரு முறைக்கு மேலே மறுமுறை ஏவக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு வரனாரு கர்ணன்கிட்ட. அடுத்தது கர்ணனுடைய பலவீனமே கர்ணனுக்கு பாதுகாப்பு தரல. அவன் எல்லார்கிட்டையும் சொல்லிடுனால கற்ற வித்தை உற்ற காலத்தில் பயன்படாத போட்டுன்னு பரசுராமன் அவருக்கு சாபம் கொடுத்தார். ஏன்னா பிரம்மாஸ்திரத்தை அவனால் மறுமுறை அவன் பயன்படலை, தேவையானப்போ பயன்படுத்தலை. இந்த மாதிரி கர்ணனுடைய பேச்சு தான் கர்ணனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது. உடையது விளம்பேல். எவ்வளவு அருமையான செய்தி பாருங்கள். உள்ளதை ஊரெல்லாம் சொல்லக்கூடாது, அது தன்னாவால் தனக்கே கேடு வர வச்சுக்கிற ஒரு பெரிய கலை. அதனால் நாம் என்ன செய்யக்கூடாது, நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்து விடும்பார்ல வள்ளுவர். இதெல்லாம் தான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு சின்னதாக ஒரே ஒரு உடையது விளம்பேல். அப்பா உன்னுடைய பலம் அது யார்ட்டையும் சொல்லாது. சரி, பலவீனத்தை சொல்லலாமா? வறுமை இருக்குது, அதை சொல்லலாமா? தோழனோடு ஆயினும் ஏழமை பேசேன். எவ்வளோ உற்ற தோழனாக இருக்கான், அவன்கிட்ட அவன் வறுமையில் மொத்தம் நான் இவ்வளோ ரூபா கடன் வச்சுருக்கேன் என்னெல்லாம் சொன்னீங்கன்னா, உண்மையிலேயே நீ கடன் அடைக்க ஆற்றல் வேற யார்ட்டா கடன் கேட்க போனால் கூட இவன் போய் அங்கே சொல்லி, இல்லை அவன் ஏற்கனவே கடனில் இருக்கான்டா, நீ கொடுத்து மாட்டிக்காதான்னு அவன்கிட்ட சொல்லி உனக்கு கிடைக்கிற நன்மையும் கெடுத்துருவான். அதனால் எப்படி பார்த்தாலும் நம்ம பேசுகிற வார்த்தை இருக்குல்ல, இதை ரொம்ப ரொம்ப அளந்து பேசுப்பா. சொல்கிறத ஊரெல்லாம் சொல்லிட்டு அலையாத. எதெல்லாம் உன்னுடைய ரகசியங்களோ, எதெல்லாம் உன்னுடைய பலமோ பலவீனமோ எதையுமே வெளியில் சொல்லாத அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லித்தராங்க. உடையது விளம்பேல்னு நாம் அது போல் நடப்போங்க. ஆத்திச்சூடி ஒரு அரிய நூல். இந்த நூலை நாங்கள் எழுதியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த நூலை நீங்கள் வாங்கி படிக்கலாம். நம்ம ஒரு 10 புத்தகம் இல்லை, 100 புத்தகம் வாங்கி கொடுத்ததுக்கு இணையாக இந்த ஒரு புத்தகமே போதும். அவ்வளோ அறக்கருத்துகள் உள்ளது. நன்றிங்க, வணக்கம்.